சீக்கிரம் நீ ஒரு கடைக்கு ஓனர் ஆயிடு. சார் நான் ரயில்வே கான்ட்ராக்டர் சார். அப்புறம் நான் போதுமே 27 வருஷம் நான் ரயில்வே கான்ட்ராக்டர். மெட்ராஸ் டு மைசூர். மெட்ராஸ் டு மைசூர் ரயில்வே கான்ட்ராக்டர் 27 வருஷம் 60 பேர் கிட்ட வேலை செஞ்சாங்க. ரிட்டையர்மெண்ட். ரிட்டையர் ஆயிட்டீங்க? ரிட்டையர் ஆகிட்டு 59 வயசு அது எனக்கு. நான் இதுக்கு பண்ண முடியாது. சூப்பர்ண்ணா. வீட்டில் கணக்கு முடியாது. நம்மள சும்மா சப்போர்ட் 250 கம்பெனி வந்து போயிருக்கேன். ஓகே, எவ்வளோ சேலரி உங்களுக்கு? 250 சார். 50 ரூபா பஸ் ஃபேர் 300 ரூபா கொடுத்துட்றாங்க. 250 ரூபா. 250. யூ மீன் 250? அரை நாளைக்கு 250? ஒரு நாளைக்கு சார். ஃபுல் டேக்கு 200. மேலே இருந்து இந்த பக்கத்துல இருந்து லெஃப்ட்ல இருந்து 5, ரைட்ல இருந்து 5? லெஃப்ட்ல இருந்து 5. 1 2 3 4 5. அது ரெட் கலரா? ஆடா என்னடா அசால்ட்ரா அது. பாத்தியா அசால்ட்டா சுடுவேன் நானு. பேட்ட வேலை ஊருக்குள்ள செல்லமா இதா அடிப்பேன் தல நானு. இந்த பக்கம் மஞ்சையா கரெக்டா சுடுவேன் தல நானு. சொல்லு டக்குன்னு பக்கத்துல சுடுவேன் நினைச்சிரியா? தூரமா போய் சுட்டா அதியா? இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. ஐயோ என்னடா பாருடா. நான் உங்களை டம்மி பீஸ் நினைச்சேன். இப்படி கில்லி மாதிரி அடிச்சு ஃபைட்டர்ஸை பறக்க விடுறீங்களே பாஸ். அந்த கிழங்கு போய் பார்ப்போம்ல, போயிட்டு நம்ம வாங்கிட்டு போயிட்டு மூட்டு வலி இருக்கிறவங்கலாம் கொடுப்போம். இன்னும் வயசானவர்லாம் இருப்பார்ல, அதுக்கு வந்து சூப் வச்சு நீ சூப் வச்சு குடிங்க ப்ரோ. நீங்க கீழ எல்லாம் குடிக்கல, அந்த மாதிரி ஜூஸ் கிடையாது, வேற லெவல் போட்டுமா. என்னைய உள்ள லவ் பண்ணாத நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையா கண்டிக்கிறேன் நானு. எனக்கு ஏதோ பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு நல்லா தான் இருக்கு. எதை போயிட்டு எதை கேட்கலாம் பாரு. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு, அப்படியே வா. அங்க பாரு காலா போறற. ஐயோ வேற மாதிரி ப்ரோ. டியூஷன்ல இருந்து டூர் கூட்டி வந்திருக்காங்களாம் 100 பேர். ஆமாயா. டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு? டியூஷன் ஃபீஸ் 400 ரூபாய். 400 ரூபாயா? என்ன அது கிழங்கு எப்படி இருக்கு? என்ன என்னண்ணா ஆகும்? சரிம்மா. எவ்வளோ ஒன்று? எவ்வளோ வெயிட்டு? 300 ரூபாயா? ஒரு ஆட்டுக்காலே வந்து 300 ரூபா தானா? 1 கிலோ கிழங்கு 300 ரூபான்றீங்களா? என்னண்ணா இது? தண்ணி மாதிரி தான் இருக்கு, பச்சை தண்ணி மாதிரி. ஆட்டுக்கால் ஸ்மெல் அடிக்குதியா உண்மையில? குடிச்சு பாருங்க. ஆட்டுக்கால் நீ முதல் பாருங்க. ஆட்டுக்கால் ஸ்மெல் மூட்டு வலினா அவ்வளவு சூப்பரா சரியாகும். இதுல எவ்வளவு எடுத்து போடணும்? 1 கிலோ வாங்கிட்டு போனா 29 நாள் குடிச்சிடலாமா? ஒரு 2 வீக்ஸ் இருக்கும் கண்டிப்பா. ஒரு 2 வீக்ஸ். ஒன் டே ஒருத்தர் தான் குடிப்பீங்களா? ஒருத்தர் தான். அப்பனா 1 இயர்னால கிழங்கு வந்து 1 kg கரெக்டா இருக்கு. ஒருத்தருக்கு 29 நாள் கரெக்டா இருக்கு. கொஞ்சம் போட்டாலே போதும் சார். சரி 200 கொடுங்கண்ணா 1 கிலோ. சரி 2 பேரும் சண்டை போடாதீங்க. சும்மா பார்ட் டைம் மாதிரி ஜுவ்வுன்னு இருக்குது. சீரியஸா ஆட்டுக்கால் டேஸ்டா இருக்கு. உண்மையிலே ஆட்டுக்கால் போட்டீங்களா இல்ல இது மட்டும் தானே? அதுதான் கிழங்கு ஆட்டுக்கால் டேஸ்ட் வருது ஃபுல்லா. அதான் சொல்றாங்க. ஆனா அந்த கிழங்கு தான் போட்டுச்சு. அந்த கிழங்கு ஆட்டுக்கால் ஸ்மெல் வருமோ? அந்த கிழங்கு வந்து மட்டன் ஃபேவரட் இருக்குனாக்கா முடவாட்டு கிழங்குன்னு சொல்றேன். ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்கு சார். இன்னொன்னு போடுற என்ன நீ கேக்குற? இனிமே நான் தானே கேட்கணும். இதுல வந்து ஏலகிரியில வந்து ஒரு முருகர் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இந்த டெம்பிள் வந்து பயங்கர பவர்ஃபுல்லு, சூப்பரா இருக்கும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். ஒரு சின்ன ஒரு மலை, அது மேலே போனீங்கன்னா முருகர் இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இருந்தாலும் எல்லாரும் கார்லேயே மேலே போகலான்னாங்க. இல்லை நம்ம வாண்டடாக வந்து நடந்து போகலாம் அப்படின்றது போயிட்டு இருக்கோம். ஒரு டிவோஷனல் ட்ரிப் வந்தது, ஃபன் ட்ரிப்பாக இருந்தாலும் என்ஜாய் ட்ரிப்பாக இருந்தாலும் அப்படியே ஒரு டிவோஷனலாக. என்ன ஏதோ கல்வெட்டு லைனாக எழுதியிருக்கு. இவங்களாம் காசு கொடுத்தாங்களா? இவங்களாம் சும்மா ஏதாவது டொனேஷன் கொடுத்துருப்பாங்க போல இருக்குல்ல. இந்த கோயில் ரூபாய்க்கு 1000 ரூபா 3500 ரூபாய்க்கெல்லாம் கல்வெட்டு போட்டிருக்காங்க.
எவரா அண்ணா எவர் அண்ணா ஒருத்தர் 70,000 கொடுத்துருக்காரு, 10,000 கொடுத்துருக்காரு. ராமர் இல்லை, ஒரு இவர் வேடவர். கரெக்டா சுட்டு வந்தேன் நானு. சேம் ஸ்கூல்ல டியூஷன்ல இருந்து டூர் அடிச்சிட்டு வந்தாங்க. டியூஷனுக்கு டூரா? ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ஏண்டா ஸ்கூல்லே எங்களெல்லாம் டூர் கூட்டு போக மாட்டானுங்க, டியூஷன் எப்பறா டூர் கூட்டு போறானுங்க? புரியல எனக்கு. அப்ப நீ எந்த ஸ்கூல் படிக்கிற? பாத்திமா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். பாத்திமா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நீ? நான் பெரியார். சேம். இல்ல அவன் சுங்கதபுரம், நான் பெரியார் மெட்ரிக் ஹையர். என்னங்க இத்தனை? அப்ப உங்க டியூஷன்ல எத்தனை பேர் படிக்கிறீங்க? ஒரு 100 பேர். 100 பேரா? எனக்கு தலையை சுத்துதுடா. அச்சா யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கறாங்க? டியூஷன்ல இருந்து டூர் கூட்டி வந்திருக்காங்களா 100 பேர்? ஆமாயா. டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு? டியூஷன் ஃபீஸ் 400 ரூபாய். 400 ரூபாயா? 400 தானா? டேய் அவங்க வைஃப் டியூஷன் நடத்துறாங்க தம்பி, 1500 ரூபாய் வாங்குறாங்க தம்பி மாசம் மாசம். ஏமாத்தி. எக்ஸ்ப்ளோர் மாமா. எக்ஸ்ப்ளோர் மாமா. சரி. போனே இல்லையா? எங்க சப்ஸ்கிரைப் பண்றது? போன் இல்லையா? என் ஃபோன் ரெண்டு பழக்கமே இல்ல. ஏன்டா தம்பி? அது புரியாத அடிக்ட் ஆயிடுவோம் அதனால. என்ன ரங்கா ஜோக்காட்டீங்க நல்லா இருங்க. எங்க ஊர்ல என்ன கண்டுபிடிச்சாங்க? டைனோசர் முட்டை எங்க ஊர்ல தான் கண்டுபிடிச்சாங்க. போடா லூசு. ஆமாடா. டைனோசர் முட்டை எங்க இருக்கு? நீங்க பாத்துறீங்களா? நீங்க ஜுராசிக் பார்க்கோட சரி சேர்த்தது சரி. நீ சொல்லு தம்பி. இல்ல எங்க சோழபுரம் ராஜராஜ சோழர் கட்டினது. உங்க பையன் கட்டின கோயில் தான் நம்ம தஞ்சாவூர்ல தஞ்சை பெரிய கோவில் இருக்கு, தலையாட்டி பொம்மை, அந்த ஊரு ஃபேமஸ். அங்க நீ வந்து ஏரியில தண்ணி இருக்கும், அது ஃபுல்லாவே சிகப்பு கலரா இருக்கும். ஆமா தலைவா. அந்த மண்ணே ஃபுல்லா ரெட் கலர் மண்ணு, ஃபுல் ரெட் லேண்ட் தான். அது ஃபுல்லாவே ரெட் கலர் மண்ணு இருக்கும். எதை போட்டாலும் பயங்கரமா விளையும். இங்க குழாயை திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். ரத்த பூமி. இப்ப கரெக்டா சொல்றேன். கரெக்ட். எல்லாம் முந்திரி தான் பயங்கரமா. உள்ளூர்காரர் ஒருத்தர் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவர் சேனல் நம்ம வந்து பயங்கரமா வைப்பாக்கி பயங்கரமா பெருசாக்கி கொண்டு சொல்லி. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஆமாதான் ஆமாதான். ஹோட்டல்ல என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க சார். சிக்கன் ரைஸ், எக் ரைஸ், நூடல்ஸ், வாழைக்காய் பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி, காலிஃப்ளவர் பக்கோடா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, குஸ்கா, டீ, காபி. என்ன சாப்பிட்றோம் சொல்லுங்க. சரி ஹோட்டல் எங்க இருக்கு? ஓ இதான் ஹோட்டலா? சென்னையில இருந்தா என்ன சுத்தி பாத்தீங்க? கோயில் மட்டும் போயிட்டு வந்தோம். எந்த கோயிலுக்கு? பெருமாள் கோயில் ஒன்று போயிட்டு வந்தோம். இங்க முருகர் கோயில் தான் ஃபேமஸ். நீங்க பெருமாள் கோயிலுக்கு போனீங்க? புரட்டாசி நாள். நேத்து தானே சனிக்கிழமை, இன்னைக்கு என்ன புரட்டாசி சனிக்கிழமை? தெரியல. முருகன் கோயிலுக்கு போறதால இருந்தேன். கோயிலுக்கு போயிட்டு திரும்ப கோயிலுக்கு போனா நாங்க தான் வேண்டாம். ஏம்மா? கோயிலுக்கு போயிட்டு இருந்தா போர் அடிக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்களா? நாளை அன்னைக்கு வரும் உங்க வீடியோ, நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சும்மா பிராங்கா? அதேமா நீங்களெல்லாம் பிராங்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சரி டைம் ஆயிடுச்சு, போயிட்டு வாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சேனல்? எக்ஸ்ப்ளோர் மாமா, EXPLORE MAMA. அப்புறம் அக்கா கேட்டாங்க. பாய் பாய். நீ அவளுக்கு மட்டும்தான் மாமாவா இல்ல இந்த ஏரியாவுக்கே மாமாவா? போதுண்ணா, அருமையா இருக்கு. அண்ணனுக்கு ஒரு 20 rupees டிப்ஸ் கொடு. ஆனா கடைசி வரையும் ஹோட்டலை காட்ட மாட்டாரு. நான் ஹோட்டல் சப்ளையர் சார் ஹோட்டலர். நான் இதுக்கு மேலே இன்னும் பண்ண முடியாது. சூப்பர்ண்ணா. வீட்டில் கணக்கு முடியாது. நம்மள சும்மா சப்போர்ட் 250 கம்பெனிக்கு வந்து போயிருக்கு. ஓகே, எவ்வளோ சேலரி உங்களுக்கு? 250 சார். 50 ரூபா பஸ் கார்டு 300 ரூபா கொடுத்துட்றாங்க. 250 ரூபா. 250? You mean 250? அரை நாளைக்கு 250? ஒரு நாளைக்கு சார். ஃபுல் டேக்கு 200. Oh my goodness.
தங்கத்தை அப்படியே தூக்குடா தட்டுல வச்சு. டேய் அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. நாளான்னைக்கு நீங்க வந்து யூடியூப்ல வருவீங்க, நீங்க உங்க பேரன் பேத்தி உங்க பசங்க பொண்ணுகிட்ட எல்லாம் சொல்லி பார்க்க சொல்லுங்க. எனக்கு ஒரு பையன் வந்து திருப்பூர் கடை வச்சிருக்கான். நான் என் ஒய்ஃபு நான் தான் வீட்டு இருக்குங்க. எனக்கு மெயின் ரோடு ஜோலார்பேட்டை பக்கத்துல இந்த ரயில்வே பக்கத்துல. இல்ல பேரன் பேத்தி இல்ல கிடையாது, இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணமே ஆகலையா? ஐயோ என் பொண்ணு பையனுக்கு. சரி பையன்கிட்ட சொல்லி பார்க்க சொல்லுங்க. யூடியூப் சேனல் பேர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். யூடியூப் சேனல் பேர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். பையன் பேரா? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சேனல் இருந்தா தான் வரும். கூப்பிடுறாங்களா? இன்னைக்கு தலைவனோட வேலையை காலி பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இந்த ஊர்ல இருந்து சென்னைக்கு வருவாங்க, சென்னையில இருந்து இங்க வந்திருக்காரு. பையன் சின்ன பையன். ஓ பையன் பெரிய ஆமா சின்ன பையன். அப்படியா? சிறு பையன் பேரு அவர் கேளுங்க, அபுபக்கர். அப்படியா? பேர் அபுபக்கர், யாமோஜின் அபுபக்கர். பெரிய ஆளாயிட்டாரு. அவர் பக்கத்து அதுல ஃப்ரெண்டு தெரியும். அவர் கடை பிடிச்சி குடுத்தது இடம் நானும் சமைக்கிறேன். அந்த சின்ன கடை அங்க பின்னாடி ஆட்டுட்டியாண்ட சைட் ஆச்சு.